பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படுவதற்காக நன்றி. எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி. இந்த நாளிலே விசேஷவனமாய் தாய்மார்கள் தினத்தை கொண்டாடும் பொழுது உம்முடைய சத்தியம் அவர்களுக்கு மாத்திரமே அல்ல, எங்கள் யாவருக்கும் ஆண்டவரே கடந்து வர அதை ஏற்றுக்கொள்ள எங்களை பக்குவப்படுத்துவீராய் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் முற்றிலும் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷவனமாய் தாய்மார்கள் தினத்தை கொண்டாடும்படியாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். We are gathered here to especially celebrate Mother's Day today. And with that in mind, we are going to go on the theme of a godly mother. அந்த தலைப்பு இன்றைக்கு நம்ம கவனிக்கும் பொழுது தேவ பக்தி உள்ள ஒரு தாய் என்ற அந்த தலைப்பில் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இது 2 பாகமாக இன்றைக்கும் வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். We will look at this from two parts, or part 1 and part 2 on the theme of a godly mother. இதை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது இன்னைக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாம் தெரிவிக்க வேண்டும். We want to congratulate the mothers who are seated here. இங்கே அமர்ந்திருக்கிற எல்லா தாய்மார்கள், திருமணம் செய்தவர்கள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக, பிசிசி அங்கத்தினர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவிக்கும்படியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் தாய்மார்கள் ஆகாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை பார்க்கும் பொழுது விசேஷவனமாய் மதர் தெரேசா, சவிதா மொஹாந்தி என்ற இந்த 2 நபர்களை பார்க்கும் பொழுது திருமணமாகாமல் பிள்ளைகள் பெறாமலும், ஆனால் தாய்மார்கள் என்ற ஒரு ஸ்தானத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர்களை பார்க்கிறோம். These are 2 women where we find that they never got married, they never had children, but yet the motherhood that God has planted in them was expressed in the life that they lived. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அப்படிப்பட்ட தாய்மார்களும் நம் மத்தியிலே நமக்கு அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தாய் உள்ளம், தாய் குணம், தாய் செயல் அவைகளையும் கவனித்து அவர்களையும் நாம் வாழ்த்தும்படியாக இருக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கிறது. ஆங்கிலத்தில் இதை முதல் சொல்லிடுறேன். பிஹைண்ட் எவ்ரி மேன் தேர் இஸ் அ கிரேட் உமன். ஒவ்வொரு பெண்களுக்கு பின்னாக ஒரு விசேஷித்த ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு மனுஷனுக்கு பின்னாக ஒரு விசேஷித்த ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்று நாம் அறிந்திருக்கக்கூடும். இந்த கேள்வியை, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இது உண்மையா, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமா, இது இஸ் ட்ரூ, இஸ் திஸ் ரியல், இஸ் திஸ் ரெலவென்ட் என்று யோசிக்கும் பொழுது இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக வேதாகமத்தில் இருக்கிற தாய்மார்களை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to look at the mothers in the Bible, but not all, particularly looking at 1 or 2 persons in the Bible. 2 சகோதரிகளை, தாய்மார்கள் என்ற அந்த குணத்தை, காரியத்தை காண்பித்த 2 சகோதரிகளை பார்க்கும்படியாக இருக்கிறோம். இதை சம்பந்தமாக அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 3 வரை வாசிக்கும்படியாக இருக்கிறோம். In relation to this, we will read Acts chapter 16 verses 1 to 3. Paul came to Derbe and then to Lystra, where a disciple named Timothy lived, whose mother was Jewish and a believer, but whose father was a Greek. The believers at Lystra and Iconium spoke well of him. Paul wanted to take him along on the journey, so he circumcised him because of the Jews who lived in that area, for they all knew that his father was a Greek. வாசிக்க கேட்போம்.
இன்றைக்கு தாய்மார்கள் தினம் என்று சொல்லி ஏன் பாஸ்டர் தீமோத்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சில யோசிக்க கூடும். Some probably think, you say it's Mother's Day, but why are you speaking about Timothy? Yes, we are looking at Timothy and we also note about his life. And the Bible says he was a person from Lystra. Lystra என்ற ஒரு பட்டணத்தில் அவர் பிறந்து வளர்ந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. தர்சுஸ் பவுலுடைய சொந்த பட்டணமாக இருக்கிறது. தர்சுஸ்லேருந்து லிஸ்த்ரா அவ்வளவு தூரம் அல்ல. அங்கே பவுல் சென்று இவரை ஒரு விசேஷித்த மனுஷனாய் அவர் பார்க்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கப்பட்ட வசனங்களிலிருந்து 3 காரியங்கள் குறிப்பாய் கவனிக்க கூடும். தீமோத்தேயு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்கிறது. From the portion that we have read just now, the scripture speaks about Timothy, about these 3 matters. He was a disciple from Lystra and he was a good witness. நற்சாட்சி பெற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. Well spoken of by other believers. மற்றவங்க பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தேவ மனுஷன், தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன். அவரை அதிகமாய் அவர் கனம் செய்து பேசினவர்கள். வாலிபர் தான். He was a young man but well spoken of, good witness. And the Bible says his mother was a Jewish Christian. அவர்களுடைய தாய் ஒரு யூத கிறிஸ்துவ ஸ்திரியாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய தகப்பனார் ஒரு கிரேக்கன் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் தேவனை அறியாதவர் என்று, விசுவாசிக்காதவர், கிறிஸ்துவர் அல்லாதவர் என்று சொல்லக்கூடும். So when the Bible says that his mother was a Jewish Christian but his father was a Greek, it simply means he was not a believer, he was not a Christian. And that is the challenge in that home where Timothy grew up. தீமோத்தி வளர்ந்து வந்த குடும்பத்தின் நிலை சூழ்நிலை எப்படிதான்? 2 வகையான விசுவாசம், போராட்டம். இதை வேதம் அங்கீகரிக்கவில்லை, வேதம் இதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. This is not what the Bible says must be done. Mixed marriages, but these are the challenges that happens in mixed marriages. கலப்பு திருமணத்தில் நடக்கிற குழப்பங்கள் இவைகள் தான். பிள்ளைகள் எந்த விசுவாசத்தில் வளருவார்கள் என்ற ஒரு குழப்பம் நிச்சயமாகவே வரும். ஆனால் அவருடைய வளர்ப்பிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த நாட்களுக்கு பிறகு பவுலானவர் தீமோத்தேயு கண்டு, அவருடைய குடும்பத்தை கண்டு, சூழ்நிலையை கண்டு ஊழிய பிரயாணத்திலே அவரை கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். Paul, after looking at Timothy, his family, his lifestyle and everything, looking at the testimonies that people were saying, he decided to take Timothy on his missions and circumcised him. But who is the person behind Timothy is what we will look at today. தீமோத்தேயுவுக்கு பின்னாலே இருக்கிற அவரை வளர்த்துவிட்ட நபர்களை குறித்து குறிப்பாய் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், ஆங்கிலத்தில் 5வது வசனம், தமிழிலே 4வது வசனம் 5வது வசனம் சார்ந்திருக்கிறது. In 2 Timothy chapter 1 verse 5 in English, in the Tamil it is verses 4 and 5. I read in English first. I am reminded, Paul writes to Timothy and he says, I am reminded of your sincere faith, which first lived in your grandmother Lois and in your mother Eunice, and I am persuaded now lives in you also. வாசிக்க கேட்போம். 4வது வசனம் 5வது வசனம். மாயமற்ற விசுவாசத்தை எந்த விசுவாசம்? மாயமற்ற விசுவாசம். அந்த விசுவாசம் 5வது வசனம் சொல்லுகிறது, முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாவுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் தீமோத்தேயு ஊழியத்திற்கு கொண்டு சென்று ஒரு ஊழிய பொறுப்பை கொடுத்த பிறகு பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தின் மூலமாய் எழுதுகிறார். Paul takes Timothy on a ministry and that he's entrusted with a particular ministry, and now he writes this epistle to him. And Paul highlights one thing about Timothy's life. He says, I see your sincere faith. இன்னொரு வார்த்தையிலே
தமிழ்ல சொல்லும் பொழுது மாயமற்ற விசுவாசம், இல்லை என்றால் உண்மையுள்ள விசுவாசம், பொய் இல்லாத விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் கவனித்து தீமோத்தேயு குறித்து சொல்லுகிறார். ஆனால் தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், இது தீமோத்தேயு உன் வாழ்க்கையில மாத்திரம் நான் பார்க்கல. I'm not saying this only Timothy in your own life. ஆனா பவுல் சொல்லுகிறார், இந்த விசுவாசம், நான் பேசுகிற இந்த மாயமற்ற விசுவாசம், கடவுள் மேல் இருக்கிற அந்த பக்தி, கடவுள் மேல் வைத்திருக்கிற அந்த வைராக்கியம், அந்த பாசம், அந்த நேசம், இதற்கு முன்னே நான் பார்த்திருக்கிறேன். Paul says to Timothy, I see your passion, your commitment, your love for God. You want to serve God, you want to love God. I see all this sincere faith in you, but I've seen this before. I've seen this in your grandmother, Lois. I've seen the same faith in your mother, Eunice. லோயிசாலுக்குள்ளே இந்த விசுவாசத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஐனிக்கியாவுக்குள்ளே இந்த விசுவாசத்தை பார்த்திருக்கிறேன். அந்த மாயமற்ற விசுவாசத்தை பவுல் அங்கே அங்கீகரிக்கிறார். Paul acknowledges the influence that Eunice and Lois has played in the faith formation, in spiritual formation in Timothy's life. Timothy ஒரு தேவ மனுஷனாய் தானாகவே மாறவில்லை. அவர் தேவ மனுஷனாய் மாறுவதற்கு, வளருவதற்கு தன்னுடைய தாயும் தன்னுடைய பாட்டியும் அதற்கு ஒரு விசேஷித்த கருவியாய் இருந்தார்கள் என்று பவுல் அங்கே அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். Paul acknowledges and he confirms that, saying Timothy is a man of God today because there was godly women in his own home leading and molding him to become a man of God. லோயிசாலுக்குள்ளும் ஐனிக்கியாவுக்குள்ளும் இருந்த அந்த தேவ பக்தி, மாயமற்ற விசுவாசத்தை பவுல் கவனித்து அதை புகழ்கிறார். He praises them. He writes to Timothy, your mother is a godly mother, your grandmother is a godly grandmother. They have brought you up in the sincere faith. இந்த மாயமற்ற உண்மையுள்ள விசுவாசத்திலே அவர்கள் வளர்த்து வந்திருக்கிறார்கள். A godly mother is an awesome treasure. தேவ பக்தி உள்ள ஒரு தாய் ஒரு விசேஷித்த ஒரு பொக்கிஷம் என்று டாக்டர் சார்ல்ஸ் ஸ்டான்லி சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்நாட்களிலே ஒரு தாயாய் இருக்கும் பொழுது அதிகமான போராட்டங்கள், அதிகமான கஷ்டங்கள், ஒரு தாய் என்ற நிலை பார்வை அதிகமான மாற்றங்களை அடைந்திருக்கிறது. The position of a mother in the current community and society today, it is transformed and changed. It is much more challenging. It is much more difficult. இன்னும் பயங்கர போராட்டம், பயங்கர கஷ்டம். வேலை செய்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள். They are mothers who work, who try to balance work and home. வேலை செய்து குடும்பத்தையும் கவனித்து மற்ற பொறுப்புகளையும் கவனித்து சிலர் ஊழியங்களையும் கவனித்து அதிகமான கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலே ஒரு தாயாய் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். They are mothers who are working, managing family, and they are those also who minister in the church of God. It is very challenging, very difficult, but yet the call of God for each mother has not changed. The call of God for each mother has not changed. ஒவ்வொரு தாய்மார்களுக்கு தேவனுடைய அழைப்பு மாறவே இல்லை. தேவ பக்தி உள்ள ஒரு தாயாய் இருக்கும்படியாய்தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். God calls each one of you to be a godly mother, a mother that reveals God to your children and the generation that God brings into your family. தேவன் உங்களை தேவனை பிரதிபலிக்கிற, தேவனை வெளிப்படுத்துகிற தாய்மார்களாக உங்களை விசேஷித்த ஒரு கருவியாய் அழைக்கிறார். உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்க வேண்டும். People who see you must see God. உங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். அது விசேஷவனமாய் உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகள், கணவர் பார்க்கும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்கள் பார்க்கும் பொழுது, உங்கள் அயலார்கள் பார்க்கும் பொழுது அவர்கள்
உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவ பக்தியை உணர வேண்டும், பார்க்க வேண்டும். அது தேவன் கொடுக்கிற அழைப்பு. That is a call from God Almighty. அவருக்கு தெரியும் கஷ்டம்தான். He knows it is difficult. ஆனால் அதற்கு வேண்டிய பலனும் அவர் தான் தருவார். It is also He who will provide the strength and the grace and the mercy to be able to be a godly mother. Godliness is God's gift for those who seek. தேடுகிறவர்களுக்கு, அதை வாஞ்சிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை தான் அந்த தேவ பக்தி உள்ள ஒரு ஜீவியம். அந்த வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு ஒரு சிறிய உதாரணம், எலிசா ஸ்பர்ஜன் என்ற இவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு சிறிய உதாரணம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share with you the life of Eliza Spurgeon. She is somebody we don't hear much about. இவர்களை குறித்து நாம் அதிகமாய் கேள்விப்படுவதில்லை, வாசிப்பது இல்லை. ஆனால் இவர்களுடைய மகன் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லும் பொழுது அதிகமாய் பிரபலமான தேவ ஊழியக்காரர். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், her son, is someone who is very famous, a great preacher, nicknamed the Prince of Preachers. பிரசங்கியாரிலே சிறந்த பிரசங்கியார் என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு தேவ ஊழியராய் அவர் காணப்பட்டார். அவர் பிரபலமானவர். அவரை குறித்து இன்று வரை அநேகர் வாசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய சாட்சி, அவருடைய பிரசங்கம், அவருடைய ஊழியத்தை குறித்து அநேகர் வாசித்து உற்சாகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Many read about his testimony, many read about his ministry, many read through his sermons and are continue to be touched by God even today. But who was behind the formation of Charles Spurgeon? Charles Spurgeon என்ற தேவ ஊழியர் உருவாகுவதற்கு அவருக்கு பின்னாக இருந்தது அவருடைய தாய், தகப்பன். ஆனால் குறிப்பாய் அவருடைய தாய் அதிலே அதிகமாய் செயல்பட்டார்கள். அவரை குறித்து தன்னுடைய மகன் சொல்லுகிற வார்த்தை கவனிப்போம். The son speaks about the mother in such form. He says, Eliza Spurgeon would stay home on Sunday evenings with her children to explain the Bible and pray with them. Eliza Spurgeon என்ற இந்த தாய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே தங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து உட்கார்ந்து வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள். வேதத்தை கற்றுக் கொடுத்து அவர்களோடு ஜெபிப்பார்கள். இன்றைக்கு தாய்மார்கள் என்று சொல்லும் பொழுது அதிகமான பொறுப்பு, கடமை எங்க போட்டுறாங்கன்னா அந்த சமையல் அறையில தான் நம்முடைய கடமை, பொறுப்பு என்று நினைத்துக் கொள்கிறார்கள். Mothers tend to think, or at least the culture community seems to give that impression that mothers belong in the kitchen, but not really true. Like we see in the life of Eunice and Lois, we see in the life of Eliza Spurgeon, where mothers can be influential in bringing the word of God and bringing God to the children that God has brought under their care. தேவன் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தேவனை பிரதிபலிக்கிற அந்த ஊழியமும் தேவன் ஒவ்வொரு தாய்மார்களுக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். And then he says, she was concerned for the salvation of her children. தன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக. கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். They are born into a Christian family. அப்பா பாஸ்டர். ஆனா அவர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். My children must be saved. That was a passion, that was a cry, that was a prayer. என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அல்ல. Just because they were born in a Christian family, she did not take it for granted that they were saved. She wanted them to have a personal salvation experience. தனிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் அதிகமாய் வாஞ்சித்தார்கள். And then she prayed daily, urging them to seek the Lord. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அவர்கள் தேவனை தேட வேண்டும், அவர்களாகவே தேவனை நாட வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சிப்பார்கள். இந்த விசேஷித்த ஊழியருக்கு பின்னாக இவ்வளவு விதமான ஒரு பாரத்தோடு ஜெபித்து ஊழியம் செய்த ஒரு தாய் இருக்கிறார். Behind this great man of God, there is this woman of God,
a godly woman who feared God, who loved God, who passionately prayed for her children. And there is an Eliza Spurgeon that is being called in each one of you today. இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு எலிசா ஸ்பர்ஜனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு தாயை தேவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார். God continues to desire and look forward to a godly woman in each one of us. Remember, godly mothers produce a godly generation. தேவ பக்தி உள்ள தாய்மார்கள், தேவ பக்தி உள்ள தாய்மார்கள் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிறார்கள். பிள்ளைகள் மாத்திரமே அல்ல, அந்த பிள்ளைகள் மூலமாய் வருகிற பிள்ளைகள் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி அவர்கள் மூலமாய் உருவாகுகிறது. This is God's mission field for each mother. Our own homes is our mission field. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் சேர்த்து தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், அந்த குடும்பமே உங்களுக்கு ஊழியத்தின் ஒரு அஸ்திபாரமாயிருக்கிறது. நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இடமாயிருக்கிறது. வெளிய தேசங்களுக்கு போகிறது ஊழியம் தான், ஆனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த குடும்ப ஊழியம் அதுவே விசேஷித்த ஒரு ஊழியம். It is a special ministry. It is a mission field that is so close to us, but yet very much ignored. நம் பக்கத்தில் இருக்கிற ஊழியம், ஆனால் அதிகமான நேரத்தில் அதை கவனியாமல், அதை அதிகமாய் கரிசனை கொள்ளாமல் நாம் அதை தவிர்த்து விடுகிறோம். இன்றைக்கு தேவ பக்தி உள்ள தாய்மார்களை கர்த்தர் அழைக்கிறார். தேவ பக்தி உள்ள ஜீவியத்திற்குள்ளாய் அழைக்கிறார். தீமோத்தேயு, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற தேவ ஊழியர்கள் உருவாவதற்கு காரணமே தேவ பக்தி உள்ள தாய். Timothy, Charles Spurgeon were fruits of godly motherhood. They were formed in that manner. அப்படியாய் அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம் கரத்தில் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், தேவன் நம் கரத்தில் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாய் உருவாக வேண்டும். The children that God has entrusted to us must become godly children. இன்றைக்கு பெற்றோர்கள் இயற்கையாகவே தங்களுடைய பிள்ளைகளுக்காக நிறைய கனவு காண்பார்கள். Children, when parents very naturally dream a lot of things about their children. இதாகணும், அதாகணும், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இதை அடையணும், அதை அடையணும் என்று இயற்கையாகவே எதிர்பார்ப்பது உண்மைதான். It is very natural for parents to imagine, to plan, to think, to be very ambitious for their children. I want my child to be this, to be that, to achieve this, to achieve that. But I want to urge you today, desire for your children to be godly. Reflect that godliness through our lives. இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அவர்கள் எதாய் ஆகினாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டாலும், ஆனால் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாய் அவர்கள் காணப்பட, தேவ பக்தியை பிரதிபலிக்கிற ஒரு ஜீவியத்தை நாம் காண்பிக்க தேவ சமூகத்தை நாம் இன்றைக்கு தேடுவோமாக. இன்றைக்கு தீமோத்தேயு ஒரு தேவ மனுஷன். அவனுக்குள் காணப்பட்ட மாயமற்ற விசுவாசம் தன்னுடைய தாய், தன்னுடைய பாட்டியின் மூலமாய், சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையில தன்னுடைய தாயின் மூலமாய், தன்னுடைய தகப்பன் மூலமாய் வந்த அந்த மாயமற்ற விசுவாசம், உண்மையான விசுவாசம் நம்மிலே காணப்படட்டும். I pray that the same faith and witness that was found in Timothy, that was found in Eunice and Lois, that was found in Eliza Spurgeon, that formed a man of God, a woman of God, a godly generation, that our children will be mentored by godly mothers and fathers, by godly parents. நம்முடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை தேவ பக்தி உள்ளவர்களாய் உருவாக்குவதற்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு தாய்மார்கள் தினம் வாழ்த்துகள் மாத்திரமே அல்ல. Today I do not only want to wish you a blessed Mother's Day, but I also want to wish you today a godly Mother's Day. தேவ பக்தி உள்ள தாய்மார்கள் தினம் என்று உங்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன். இது இன்றைக்கு மாத்திரமே அல்ல,
ஒவ்வொரு மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே கொண்டாடுவது மாத்திரமே அல்ல, ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டிய ஒரு காரியம். This is not something that you celebrate only second Sundays of May, but yet this is a celebration that you celebrate every day. A godly mother is a godly mother every day. தேவ பக்தி உள்ள தாய் ஒவ்வொரு நாளும் தேவ பக்தி உள்ள தாயா இருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை, தாய்மார்கள் தேவ பக்தியா இருப்பதற்கு பிள்ளைகள் உதவி செய்யுங்கள். Children, help your mothers to be godly mothers. Don't test them, don't tempt them. அவர்களை சோதிக்காதீர்கள், அவர்களை பரீட்சை பார்க்காதீர்கள். அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறுவதற்கு அவர்களுக்கு உதவி புரியுங்கள். அவங்க அப்படி இல்லைன்னு சொல்லி அவர்களை குறை சொல்லாதீங்க, அவர்களுக்காக ஜெபிங்க. Maybe you may say, my mother is not a very godly mother, but you have a responsibility to pray for your mother, to become a godly mother, to experience God's strength, to be empowered to be a godly mother. இன்றைக்கு தேவ பக்தி உள்ள ஒரு தாயாய் தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக. நம் பெற்றோராய் இருக்கும் பொழுது தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு விசேஷித்த பொறுப்பு. பிள்ளைகள் கர்த்தரால் வருகும் சுதந்திரம். Children are a heritage from the Lord. God has given, God will ask an account. கொடுத்த தேவன் கணக்கு கேட்பார். கணக்கு கொடுக்கும் பொழுது தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை அவருக்கு முன்பாக கொண்டு வருவோமாக. When he asks us for an account, may we bring a godly generation before God Almighty. Let us pray. ஜெபம் செய்வோம். தகப்பனே, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை விரும்புகிறீர். தேவ பக்தி உள்ள பெற்றோத்துவத்தை விரும்புகிறேன். ஆண்டவரே, விசேஷவனமாய் தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தகப்பன்மார்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழணும். நாங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் வேதத்தை வாசிக்கணும். நாங்கள் ஜெபித்து வேதத்தை வாசிப்பது மாத்திரமே அல்ல, அப்படியாய் ஜீவித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஞானம் தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களப்பா. அந்த கிருபை ஒவ்வொரு பெற்றோருக்கும் தருவீராய்டு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே லோயிசாலுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐனேக்கியாளுடைய மாதிரிக்காக நன்றி செலுத்துகிறோம். எலிசா ஸ்பர்ஜன் இவர்களுடைய நற்சாட்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்திரீகள் மூலமாய், இந்த தாய்மார்கள் மூலமாய் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கினது போல எங்கள் மூலமாய், எங்கள் சபையின் மூலமாய், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாய் தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக நாங்கள் முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம். அந்த அபிஷேகம், அந்த கிருபை ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.